I request our President, Mr. Sridhar Bhashyam, to come on stage, please. நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்காக எங்கள் வியன்னா தமிழ் சங்க தலைவர் திரு ஸ்ரீதர் பாஷ்யம் அவர்களை முன்னுரை அழைக்க அழைக்கிறோம். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை பற்றி புதுசாக ஒன்றும் சொல்கிறது கிடையாது. இன்றைக்கி ஒரு நல்ல நாள், இன்றைக்கே தீபாவளி பிறந்ததுனால இன்றைக்கி நம்ம எல்லாம் சேர்ந்து கொண்டாடுறோம். இது லைவாக நல்லா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உடனே சுற்றி இருக்கிற நம்ம சொந்தக்காரங்கள்லாம் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி வந்து ஒரு ஸ்பெஷலான தீபாவளி. ஏன்னா இதில் 2-3 புதிய அறிவிப்புகள் வருது. அந்த அறிவிப்புகளை இப்போ நான் சிம்பிளாக கோரிட்டு காட்டிடுறேன். பின்னாடி வந்துட்டு நம்ம மெனு பிளானிங்கும் பாலாஜி செக்ரட்டரியும் உங்களுக்கு அதை பற்றி விரிவாக சொல்லுவாங்க. அடுத்த வருஷத்துலேருந்து தமிழர் திருநாள் அண்ட் பொங்கல் இது 2க்குமே உங்கள் எல்லாருக்கும் சமையல்லேருந்து ஃப்ரீ, யாரும் சமைக்க வேண்டாம். அது ஏன்னா தமிழ் சங்கமே உங்களுக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற 3 ஃபங்க்ஷன், பக்ரீத்து, தீபாவளி அண்ட் கிறிஸ்மஸ், இது 3க்கும் மறுபடியும் உங்கள்கிட்ட தான் வந்து நிற்க போகிறோம். ஆகவே தயவுசெய்து சுணங்காமல் மெனு கமிட்டியிலேருந்து யாராவது சமைக்க சொல்லி கேட்டாங்கன்னா தயவு செய்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சமைச்சு வந்து கொடுத்தீங்கன்னா இங்கே எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போவாங்க. வந்தாரை வாழ தமிழகம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இங்கே வியன்னாவிலையும் வந்துட்டு நம்ம சங்கத்தை தேடி நோக்கி வரவங்க சந்தோஷமாக வயிறார சாப்பாடு கொடுத்து அனுப்பணும் எங்களுடைய ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாட்டுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து உழைக்கணும். நீங்கள் எல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாத நாங்கள் தமிழ்ச்சங்கம் வச்சும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இப்போ சாப்பாடு யாரும் கொண்டு வரலைனாக்க முதல் ஃபங்க்ஷனுக்கு 4 பேர் வருவாங்க, அடுத்த ஃபங்க்ஷனுக்கு 2 பேர் வருவாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் மாத்திரம் தான் இருக்கோம். அதனால் தயவு செய்து நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் என்னடா இப்போ சாப்பாடு ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு மாதிரி நினச்சிக்காதீங்க. சாப்பாடு ஃப்ரீயாக கிடைக்கிறதுனா உங்கள்கிட்ட கொஞ்சம் சில்லறையும் எதிர்பார்க்கணும். இதுவரையில் வந்துட்டு உங்கள்கிட்ட 30-20 தான் வந்து சந்தாவாக கேட்டுட்டு இருந்தோம். அதில் கொஞ்சம் கட்டுப்படி ஆகாமல் இருக்குது. அதனால் அடுத்த வருஷத்துலேருந்து ஜனவரி மாதத்துலேருந்து உங்கள் ஃபேமிலிக்கு குடும்பத்தினருக்கு 50 யூரோவும், தனியார்களுக்கு 25 யூரோவும், 18 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இளைஞர்களுக்கு 25 யூரோவும் தீர்மானம் பண்ணலாம்னு இருக்கிறோம். அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளங்கள் இருந்ததுன்னா பாலாஜி இதை பற்றி எல்லாம் விரிவாக சொல்லுவார். அவர்கிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விகளை கேட்டு அவர்கிட்ட பதில் வாங்கிக்கலாம். நம்ம தமிழ் சொல்லுங்க வியன்னாவில் இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு எங்கள் கமிட்டி மெம்பர்ஸ் மாத்திரம் காரணம் இல்லை. நீங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. ஈவன் குழந்தைங்க முதற்கொண்டு அப்படி பண்ணும்போது தான் எங்களுக்கு ஆசையாக இருக்குது, மேலே மேலே எதாவது பண்ணிகிட்டே போகணும்ட்டு. போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்கு உமன்ஸ் டே கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா லேடிஸையும் தனியாக வந்து அவங்க இருந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற வேறுபாடுகளை கலைச்சிக்கிட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும்னு தமிழ் சங்கம் இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கெல்லாம் அந்த இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ புதுசாக ஒரு 4 மாதமாக யோகா கிளாஸ் நடத்திட்டுருக்கோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் லேடிஸ்க்கு. அதில் இப்போ குழந்தைங்களாம் வந்து ஸ்டார்ட் ஆகுறாங்க. இப்போ ஜென்ஸுங்களுக்கு 2-3 பேர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவங்களும் சேர்ந்து வரதா இருந்தாக்க அவங்களுக்கும் சேர்த்து நாங்கள் ஒரு யோகா கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். தமிழ் கிளாஸ் ஆசோசியேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 2 மாதமாக எழுதியிருக்கோம். இப்போ இங்கே வியன்னாவில் வந்து இந்த ஸ்கூல் எக்ஸாம் நடக்க போகிறதுனால கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கு. இது முடிஞ்சு இன்னும் ஒரு 1-2 வாரத்தில் தமிழ் கிளாஸ் மறுபடியும் ஆரம்பிக்கும் போது அது இன்டென்சிவ். இப்போ வந்து அக்கா படிக்கிறதுக்கு யாரும் பசங்க கிடையாது, அவங்களாம் படித்து முடிச்சுட்டாங்க. இப்போ எழுத்துக்கள் இலக்கணங்கள் அவங்களுக்கு சொல்லி தரும்போது புதுசாக என்ன குழந்தைங்க வரத்துக்கு இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் இன்னும் சின்னதாக இருக்காங்க. ஒரு 4 வயசு 5 வயசு ஆகட்டுமே பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே நாங்கள் உங்களுக்காக எங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இதனால் ஒரு உதவியும் கிடையாது. ஒரு
எப்படி சொல்கிறது எங்களால் பலன் அடைகிறது நாங்கள். பலன்கள் என்னென்னா உங்களுடைய குழந்தைகளுக்காக தான். இப்போ நாங்கள் எல்லாம் பெரியவங்க, எங்களுக்கு வந்துட்டு ஏன்னா தமிழ் சங்கம் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, இப்போ நீங்கள் எல்லாம் குழந்தைகள் வச்சுட்டு இருக்கிறவங்க சரி, இளைஞர்கள் உங்களுக்காக தான் இந்த தமிழ் சங்கம். இந்த தமிழ் சங்கத்தை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எல்லாம் தான் உதவி பண்ணணும். நாங்களே வந்து எப்பயுமே தலைவராக இருக்கவும் போகிறதில்லை. இதை அடிச்சு நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸ் பார்ட்டியில் நம்ம வியன்னா தமிழ் சங்கத்தின் 2வது எலெக்ஷன் நடக்கப்போகுது, தேர்தல் நடக்கப்போகுது. அந்த தேர்தலில் யார் யாருக்கு இஷ்டமோ அவங்க தாராளமாக அதில் தேர்தலில் கட்டிக்கிறதுக்கு அவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி அவங்களுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு திறமை இருந்தால் ஓட்டு வாங்கி அவங்க ஜெயிச்சுக்கலாம். எல்லா கமிட்டி மெம்பர்ஸுக்கும் சரி, எல்லாத்துக்கும் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ தயவு செய்து அவங்க எல்லாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த சோழன் சார் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுவார், சொல்லுவார் உங்களுக்கு. அவர் தான் நம்ம எலெக்ஷன் கமிட்டியோட தலைவர். அவர் வந்துட்டு எப்படி எலெக்ஷன் நடக்குது, ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு சொல்லுவார். சொல்லி அது பிரகாரம் நம்ம எலெக்ஷன் நடத்தி இந்த வருஷம் பழைய டீம் போகும், புது டீம் வரும். அடுத்த வருஷத்துலேருந்து புது டீம் வந்து இந்த வியன்னா தமிழ் சங்கத்தை நல்லபடியாக கொண்டு போகும். அது கண்டிப்பாக உறுதியாக நடக்கும். ஆகவே ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். மற்றபடி முதல்ல டான்ஸு பாட்டு எல்லாம் நடக்கும். அது தவிர கொஞ்சம் பேச்சுக்கள் நடக்கும். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு. இன்றைக்கி புதுசாக நம்ம தமிழ் சங்கத்தை பார்க்கணும், நம்ம உங்கள் எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து கராத்தே தியாகராஜன் அவர்கள் லின்ஸுக்கு வந்திருக்காரு. இங்கே வந்து உங்களை எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு. அவர் வந்து ஒரு 7:30-8 மணிக்குள்ளே வந்துடுறேன்னு இருக்காரு. தயவுசெய்து அவர் வந்து அவர் பார்த்து அவருக்கு நம்ம ஒரு பொன்னாடையை போத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள்லாம் சாப்பிட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும். அது தவிர புதுசாக இன்றைக்கி வந்திருக்காரு ஒரு டைரக்டர், தமிழில் வந்து குறும்படங்கள் எடுத்துகிட்டு இருக்காரு. செக்கு நாட்டிலேருந்து வந்திருக்காரு. அவருக்கு இந்த தமிழ் கலாச்சாரம் ரொம்ப பிடிக்கும், தமிழ் பிடிக்கும்ன்றதுனால அவர் வந்து இங்கே நம்மளோட கலந்துட்டுருக்காரு. அவரை தான் இன்றைக்கி முதன்மை விருந்தினராக கூப்பிட்டு கௌரவிக்கலான்னு இருக்கோம். உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.